இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு வீட்ல முடிவு பண்ணியிருக்காங்க. ஹாப்பி தானே? என்ன ஹாப்பி? இதுக்கு முன்னாடி எனக்கு புடிச்ச மாரி இருந்தேன். மனமாற்றம் அடைஞ்சிட்ட பிறகு வீட்லயும், ஆஃபீஸ்லயும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எப்படி எல்லார்கிட்டயும் ஒரே மாரி நடந்துக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பரவால்ல. கர்த்தர் புண்ணியத்துல நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ கல்யாணன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இத நான் எப்படி ஃபேஸ் பண்றது? வேத புத்தகத்தின்படி நான் எப்படி கல்யாணம் பண்றது? இதெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல என்ன பயம்? திருமணம்ன்றது மனுஷ வாழ்க்கையில முக்கியமான பாகம் இல்லையா? கடவுள் கூட கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. எல்லா விஷயத்திலயும் வசனத்தின்படி நடக்கணும்னு நினைக்கிறேனா? என் கல்யாணம் வேதத்தின்படி நடக்குமா நடக்காதான்னு பயமா இருக்குண்ணா. ஜானி, பரம மண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய சித்தம் பரம மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாகன்னு பல பேர் வேண்டிக்கிறாங்களே தவிர அதன்படி யாருமே நடந்துகிட்டது கிடையாது. தேவ சித்தத்தையும் ஏத்துக்கிறது இல்ல. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன்னோட கல்யாணம் தேவ சித்தப்படி நடக்கணும்னா நீ பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். சந்திக்க தயாரா இருக்கேன். கடவுள் எனக்கு உயிர் தந்திருக்காரு. நான் அவரோட அடிமை. அவர் விருப்பப்படி தான் எனக்கு எல்லாமே நடக்கணும். யாரையாவது லவ் பண்றியா? திடீர்னு ஏன் இப்படி கேட்குறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆஹா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. பொழுதுபோக்கா லவ் பண்ணுறதை விட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? நீ சொல்ற அன்பு, காதல், எதிர்பார்ப்பு, ஆசை எல்லாமே சொந்த பந்தத்தின் அடிப்படையில தான் வருது. தேவனோட அன்புன்னு ஒன்றும் இல்லை. பல கிறிஸ்துவ கல்யாணங்கள்ல தேவ சித்தம் நடக்காம போறதுக்கு முதல் காரணமே இதுதான். தேவனே உமது சித்தப்படியே நடக்கட்டும்னு வேண்டிக்காம எனக்கு இதுதான் வேண்டும்னு வேண்டிக்கிறாங்க. தேவ சித்தப்படி தான் நடக்கணுமே தவிர எனக்கு இதுதான் வேணும்னு வேண்டிக்க கூடாது. என் சித்தப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தேவ சித்தம் என்னங்கிறத விட்டுட்டு நம்ம விருப்பத்தை கேட்குறோம். நமக்கு என்ன தேவைன்னு அறிந்தவர் தான் தேவன், மனுஷன் கிடையாது. திருமணத்துக்கு பின் மனைவியை நேசிக்கணும் தான் பைபிள் சொல்லுது. கல்யாணத்துக்கு முன்னாடி நேசிக்கணும்னு சொல்லல. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இறைவனுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பொண்ணை விரும்பும் போது இந்த பொண்ணை நான் விரும்பலாமான்னு தேவனிடத்துல யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. ஒருவேளை யாராவது கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். தேவனும் சம்மதிச்சாருன்னு வச்சுக்கலாம். திருமணங்கிறது ரெண்டு குடும்பத்தை இணைக்கிற பாலம். இந்த ரெண்டு குடும்பத்தையும் எப்படி இணைக்கணும்னு நினைக்கணுமே தவிர தேவையில்லாம போன்ல பேசிக்கிட்டு சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு. ம், தேவனோட ஆணையா இருக்கலாம். ரெண்டு பேருக்கு நிச்சயம் கூட ஆயிருக்கலாம். இருந்தாலும் கூட திருமணத்துக்கு முன்னாடி தவறான உறவு கொள்றது பெரிய பாவம். ஜானி, தேவனோட சித்தத்துல சந்தோஷம் இருக்கு. சில நேரம் மனிதனோட விருப்பங்கள்லயும் சந்தோஷம் இருக்கு. தேவ சித்தப்படி நடந்தா நம்ம வாழ்க்கையில தேவ சித்தப்படி நடந்ததுன்னு ஒரு நிறைவு இருக்கும். வேற எதுலயும் அந்த நிறைவு இருக்காது. ஏதோ பேசணும்னு கூப்பிட்ட, என்ன? என்ன சொல்றது? ஜாதிங்கிறாங்க, வரதட்சணைன்றாங்க, கலருன்றாங்க. எனக்கு என்னமோ டென்ஷனா இருக்கு. எதுக்கு டென்ஷன்? இல்லைண்ணா, எனக்கு எல்லாமே தப்பா தெரியுது. காரணம் என்னன்னு தெரியல. மனசுக்கு மட்டும் கொஞ்சம் வேதனையா இருக்கு. ஜானி, என்னைக்காவது உங்க அம்மா அப்பா அழகா இருக்காங்களா இல்லையான்னு யோசிச்சிருக்கியா? இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்லயோ சொந்த பந்தங்கள்லயோ நம்ம என்னைக்கும் அழகை பார்த்ததே கிடையாது. திருமணங்கிறது ஒரு சொந்தம் தான். இதுல எதுக்கு அழகா பார்க்கணும்? அழகா இல்லைன்னு ஒரு பொண்ணை நீ ரிஜெக்ட் பண்ணனா தேவனோட படைப்பை நீ அவமானப்படுத்தினதா அர்த்தம். தேவன் தான் ஒவ்வொருத்தரையும் படைத்தாரு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூபம் கொடுத்தாரு. வெவ்வேறான அடையாளங்களை கொடுத்திருக்காரு. நம்முடைய கண்கள், நம்ம உடல்ல இருந்து வர வேர்வை ஸ்மெல், நம்ம கை ரேகை நமக்குன்னு தனியா கொடுத்திருக்காரு. அற்புதம். தேவன் நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் தனியா கவனம் வைத்து அவர் கையாலேயே தாயோட கர்ப்பத்துல உருவாக்குனாரு. இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு அழகா தெரியாம இருக்கலாம். ஆனா அழகா இல்லாதவங்க இந்த உலகத்திலே இல்லை. நம்மளை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தவங்க அழகா இல்லைன்னு கூட நம்ம நினைக்கலாம். சில பெண்கள் உயரமா இருக்கிறவன் அழகா இருக்கான்னு சொல்லுவாங்க. மூக்கு ஷார்ப்பா இருந்தா சில பேருக்கு பிடிக்கும். சில பெண்களுக்கு குண்டா இருக்கிற ஆண்களை பிடிக்கும். சிலருக்கு வெள்ளையா இருக்கிறவங்கள பிடிக்கும். சிலருக்கு கருப்பா இருக்கிறவங்கள பிடிக்கும். அது அவங்கவுங்க விருப்பம். தேவ சித்தப்படி தான் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் உருவம் கிடைச்சிருக்கு. சில கல்யாணங்கள்ல பெண்முகத்தை மூடியிருப்பாங்க, பார்த்திருக்கியா? தெரியாதுண்ணா. ஆமால, இது வரைக்கும் யோசிச்சது இல்ல. ஏன் அப்படி பண்றாங்க? முகத்தை மூடினா முகம் தெரியாது. கல்யாணத்துக்கு அழகு முக்கியம் இல்லைங்கிறத போதிக்கத்தான் அப்படியெல்லாம் நடக்குது. காலப்போக்கில் கல்யாண பொண்ணு அழகா இருக்கணும்னு எல்லாரும் விருப்பப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ எல்லாரும் மாறிட்டோம். முகத்தை மூடுறதுக்கான முக்கியமான காரணத்தை எல்லாரும் இப்போ மறந்துட்டாங்க. எனக்கு ஏற்ற மாதிரி தேவ சித்தப்படி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு நீ நினைச்சின்னா
தேவனை மறந்துட்டு பார்க்க அழகா இல்லைன்னு சொல்லி தேவையில்லாத காரணத்தை சொல்லி தேவ சித்தத்தை நீ விட்டுருவ. காரணம் என்னன்னா, கல்யாணத்துக்கு வந்தவங்க கிண்டல் பண்ணிடுவாங்கங்கிறது உன் பயம். அவங்க எல்லாரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லணும். அந்த பேருக்காகவும் ஆல்பத்துல அழகா இருக்கணுங்கிறதுக்காகவும் தேவ சித்தப்படி உனக்கு கிடைக்க வேண்டிய பொண்ணை நீ இழந்துடுவ. நாமளா செலக்ட் பண்ற பொண்ணு மேட் ஃபார் ஈச் அதரா ஆகாது. ஜானி, கல்யாணத்துக்கு வரவங்க அந்த ஒரு நாள் தான் உன் கூட இருப்பாங்க. ஆனா மனைவி உன் வாழ்க்கை முழுக்க இருப்பா. ஆல்பம் ஆனந்தத்தை தராது, உறவுகள் தான் ஆனந்தத்தை தரும். ஆ, அழகை பற்றி நான் நினச்சதே இல்லைண்ணா. நீங்கள் சொன்னது கேட்டதுக்கப்புறம் இனி அந்த எண்ணமே எனக்கு வராது. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு பொண்ணை காட்டி அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்டால் அழகா இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்.